வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். செப்டம்பர் 4ஆம் தேதி இன்றைக்கு. ஆனால் நேற்று நைட் செப்டம்பர் 3ஆம் தேதியே இந்திய மார்க்கெட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸை கொடுத்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்க்க வரோம். நாட்டில் எதுக்கு எடுத்தாலும் வரி, எந்த பொருளை வாங்கினாலும் வரின்ற இருந்த சூழ்நிலையில அந்த வரியை வரைமுறைப்படுத்தணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறத நாம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதிகபட்சமா 28% இருந்த வரியை 5%, 18% வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் வரி 40% இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சில பொருட்களுக்கு வரியிலிருந்து விதி விலக்கும் கொடுத்திருக்காங்க. இது நிச்சயமா நம்ம வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏற்கனவே ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் மார்க்கெட்ல ஒரு மாசத்துக்கு மேல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த காலகட்டத்தில் இந்த வரி குறைப்பினால எந்தெந்த ஸ்டாக், எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் ஏறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தற்சமயம் இப்போ டேட்டுக்கு பாத்தீங்கன்னா 20% மேல ஏறி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஆட்டோ செக்டார், அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டார், இந்த ரெண்டு செக்டார்லயுமே நல்ல ஒரு அபரிதமான ஏற்றம் 10% 25% வரைக்கும் ஏறி இருக்கு. இன்னும் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா மாருதி, ஹீரோ ஹோண்டா, மஹிந்திரா இந்த 3 நிறுவனங்களுமே அபரிதமான ஏற்றத்துல இருக்குங்க. அரௌண்ட் 20-25% நேத்து நைட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாலே இந்த ஸ்டாக் ஏறிடுச்சு. இன்றைக்கும் மஹிந்திரா ரெக்கார்டு ஹைல க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நேத்து நைட் அனௌன்ஸ் பண்ண அந்த நியூஸ் பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருந்ததுனால மார்க்கெட் பயங்கரமா ஏறி 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல சென்செக்ஸ்ல ஏற்றம் இருந்துச்சு. நிப்டிலும் அரௌண்ட் 300 புள்ளிகளுக்கு மேல ஏற்றம் இருந்துச்சு. க்ளோசிங்ல சென்செக்ஸ் எவ்வளவு ஏறி இருந்துச்சோ அதுல இருந்து ஒரு 850 புள்ளிகள் 150 புள்ளிகள் பாசிட்டிவா 8718ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் இருந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா மஹிந்திரா, பஜாஜ் ஃபைனான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், நெஸ்லே எல்லாம் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் செக்டாருக்கும் அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டாருக்கும் இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே 28% இருந்த வரியை 18% கொண்டு வராங்கன்னா 10% டாக்ஸ் கம்மியாகுது. அப்படிங்கும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்ல கார் வாங்குறவங்களுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 350 சிசி வரைக்கும் இருக்கக்கூடிய பைக்குக்கும் 28% 18% ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே 60,000 70,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்த இந்த இடத்துல இப்போ நீங்க 35,000 45,000 ரூபாய் தான் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சோ அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஆட்டோமொபைல் ஸ்டாக்ல அதுவும் குறிப்பா மாருதி, மஹிந்திரா, ஹீரோ மோட்டோகார் ஆல்ரெடி ஏறி இருக்கு. இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்கள்ல ஏற்கனவே நெஸ்லே நம்ம குறிப்பிட்டு சொன்னது ஏற்கனவே 20% லோல இருந்து ஏறி இருக்குங்க. இது திரும்ப இப்ப உங்க டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கிறது இந்த செக்டாருக்கும் இந்த ஸ்டாக்கும் பாசிட்டிவான நியூஸ் தான். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இருக்கக்கூடிய 16 செக்டார்ல 10 செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. 6 செக்டார் ஸ்லைட் நெகட்டிவ்ல இருந்தாலும் அதுவும் வரும் நாட்கள்ல பூஸ்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்பதான் ரிஃபார்மிங் வந்திருக்கு. ஏற்கனவே 28% இருந்ததுல 10% வரி குறைச்சதுனால அரசாங்கத்துக்கு 40,000 கோடி ரூபாய் வரி இழப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க சேல்ஸ் எந்த அளவுக்கு இனி உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வர நாட்கள்ல ஃபெஸ்டிவல்ஸ் கண்டினியூவா வரும்போது இந்த ஆட்டோமொபைல் செக்டார் நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஃபெஸ்டிவல் டியூரேஷன்ல எஃப்எம்சிஜி செக்டாரும் நல்லா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃபிளேஷன் எப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து 1-1.25% குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஜிஎஸ்டி ரிஃபார்மிங்ல நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஃபிளேஷன் ஓரளவு கண்ட்ரோலா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அது நிச்சயமா அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனோட 1-1.25% கம்மியாகுதுன்னா நிச்சயமா பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், வாங்கும் தன்மை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நேற்றுக்கு பிஎம்ஐ குறியீடு பார்த்திருப்பீங்க. 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட் மாசம் 2025 வருஷம் பிஎம்ஐ குறியீடு அதிகமா வந்திருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் விட இந்தியாவோட ஜிடிபி ஏற்கனவே கணிச்சதை விட 7.8% வந்துருந்துச்சு இல்லையா? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிடிபியில 100-120 அடிப்படை புள்ளிகள் இன்னும் உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஜிடிபி ரைஸ் ஆகணும், வேலை வாய்ப்புகள் இங்க ரைஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். ஏற்கனவே ட்ரம்போட டாரிஃப் நம்மளை எந்த அளவுக்கு பயமுறுத்துதோ, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 3 வருஷத்துக்கு அவங்களோட ரெவன்யூல 0 டாக்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு இங்க சப்போர்ட்டிவா கொடுக்குமோ அந்த அளவுக்கு தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் இங்க உருவாகணும். அதே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம் இல்லையா, தனி நபர் வருமானம், அது ரைஸ் ஆகணும். அதெல்லாம் வரணும்னா நீங்க வாங்குற சம்பளத்துல உங்களுடைய செலவுகள் குறைவா இருக்கணும். 10,000 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ற இடத்துல டாக்ஸே 1,500 ரூபாய் 2,500 ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல மிச்சம் வந்திருந்தா எப்படி இருக்கும்? மாசத்துக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 28% நீங்க ஜிஎஸ்டி 2,800 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்கன்னா இப்ப அதிகபட்ச ஜிஎஸ்டி 18% தான். அப்படிங்கும்போது அந்த 2,800 ரூபாய் ஜிஎஸ்டி 1,800 ரூபாய் குறையும், உங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் மிச்சம் இருக்கும் இல்லையா? சோ இதுதான் முக்கியம். சாதாரணமா நம்ம நாட்டுல, அதுவும் தமிழ்நாட்டுல 30,000 ரூபாய் மாசத்துக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 30,000 ரூபாயில ஏற்கனவே இருந்த ஹையஸ்ட் ஜிஎஸ்டி 28% அப்படின்னு சொன்னீங்கன்னா 30,000 ரூபாய் செலவு பண்ணும்போது ஏறத்தாழ 8,500 ரூபாய் நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் டாக்ஸா. இப்போ 18% தான் ஜிஎஸ்டி அப்படின்ட்டு வரும்போது உங்களுக்கு ஏறத்தாழ 5,400 ரூபாய் தான் நீங்க இதுல டாக்ஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு 2,500 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் உங்க கையில
உங்களுக்கு பாக்கெட்ல மிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்ஃபிளேஷன் குறைஞ்சிச்சுன்னா 1.5% எக்ஸ்பெக்ட் பண்ற இன்ஃபிளேஷன் குறைஞ்சிச்சுன்னா அதுவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அப்பதான் ஜிடிபி ரைஸ் ஆகும். ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 100-120 பேசிக் புள்ளிகள் ரைஸ் ஆகுதுன்னா ஜிடிபி கண்டினியூவா பூஸ்ட் அப் ஆக வாய்ப்பு இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் இது மூலமா ரைஸ் ஆகும். சரி, இதோட இன்னைக்கு தங்கத்தோட விலையை பார்த்தா ஸ்லைட்டா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனாலும் பெரிய அளவுல இங்க டவுன் ஆகலங்கிறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 1 கிராமுக்கு 11 ரூபாய் விலை குறைவா இருக்கு. அவ்வளவுதான், வேற எந்த விதமான விலை மாற்றம் இல்லாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ 1,37,000 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபியும் பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லைங்க. 88 ரூபாய் 08 காசுகள் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐக்கள் நேற்றைக்கும் வெளியேறி இருக்காங்க. இன்னைக்கு இருக்குமாங்கிறத இனிதான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்றம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த மொத்த ஏற்றமும் க்ளோசிங்ல எரோட் ஆயிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருக்குங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்றோம் இல்லையா, இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலிருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது எல்லா மக்களும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும்னா இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. Another super.